ஆண்டவராக இயேசு கிறிஸ்து விலையேறப்பட்ட நாமத்தினாலே கர்த்தருடைய ஆவியான உங்களுக்கு கொடுத்ததான ஏஜி பவர் மினிஸ்ட்ரியின் ஊழியத்தின் சார்பிலே அன்பின் நான் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். எனக்கு அருமையானவர்களே, இந்த புதிய நாளில் கர்த்தருடைய ஆவியானவர் நமக்கு கொடுத்த வார்த்தையை நாம் தியானிக்கப் போகிறோம். நீங்கள் செய்வதை அவர் இன்றைக்கு வாய்க்க பண்ணுவார். வசனம் இவ்விதமாய் சொல்கிறது. தொடக்க நூலின் புத்தகம், ஆதியாகமம் புத்தகம் 39ஆம் அதிகாரம் 23வது இறை வார்த்தை. கர்த்தர் யோசேப்போடு இருந்தபடினால் அவன் எதை செய்தானோ அதை கர்த்தர் வாய்க்க பண்ணினார். அவன் எதை செய்தானோ அதை வாய்க்க பண்ணினார். யாரு கூட? அன்றைக்கு யோசேப்போடு கூட இருந்தார். இன்றைக்கு ஆண்டவர் உங்களோடு கூட இருக்கிறார். மோசையோடு கூட இருந்தவர் யோசுவாவோடு கூட இருந்தார். உங்களோடு என்னோடு இருக்கிறார். அல்லேலூயா. உலகத்தின் முடிவருது சகல நாட்களில் உங்களோடு இருக்கிறேன்னு சொல்லி சீசர்களை பார்த்து சொன்னார். மத்தேயு 28:20 இன்றைக்கி ஆண்டவர் உங்களோடு கூட இருக்கிறார். அப்போ நம்ம வாய்க்க பண்ணுறதுன்னா கர்த்தர் நம்ம செய்கிறத ஆசீர்வதிக்கிறார. இந்த தேசம் பார்க்கணும், திருச்சபை பார்க்கணும். யோசேப்போடு கூட இருந்த ஆண்டவர் யார் என்பதை அடிமையாய் கடந்து போன யோசேப்பு, அடிமையாய் கடந்து போன யோசேப்பு ஆளுநராய் மாறும்படியா கர்த்தர் மாற்றினார் என்று சொன்னால் அவன் செய்வதெல்லாவற்றை வாய்க்க பண்ணினார். 21வது வசனம் சொல்கிறது, அவன் மேல் தயவு கிடைக்கப்பட காண்கிற கண்கள்லாம் தயவு கிடைத்தது. காண்கிற கண்கள் தயவு கிடைக்கப்படினார். முதலாவது. இரண்டாவது காரியம், அவன் மேல் ஆண்டவர் கிருபை வைத்தார், இரக்கம் வைத்தார். சங்கீதம் 1:3 சொல்கிறது, அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும் என்று சொல்லி வாய்க்க பண்ணுவார் என்று சொன்னால் நீரோடை நடப்பட்ட மரம் போல கர்த்தர் நம்மை நடத்த வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. ஒரு அருமையான தம்பி ஜெபிக்கும்படியாக வந்தான். அப்பொழுது தம்பியை பார்த்து கர்த்தருடைய ஆவியானவர் சொல்கிறார், என் சமூகத்தில் நீ காத்திருந்து பலப்படு, என்னுடைய கரம் உனக்கு அனுகூலமான காரியங்களை செய்யும் என்று சொன்னார். அந்த தம்பி ஒரு நாள் சந்திக்கும் போது சொன்னார், நான் படிப்பு காரியத்துக்காக கலங்கி நின்றேன், எனக்கு உதவி செய்யும்படியா என் கூட இருந்த எனக்கு கற்றுக் கொடுத்த ஆசிரியர் எனக்கு உதவி செய்தார் என்று சொன்னார். அவரே காரியங்களை வாய்க்க பண்ணும்படியாய் கர்த்தர் நடத்தினார். இன்றைக்கு அந்த படிப்பை முடிக்கும்படியாய் கர்த்தர் கிருபை தந்தார் என்று சொன்னார். ஆச்சரியமாக இருந்தது எனக்கு அருமையானவர்களே. அவர் வாய்க்க பண்ணுகிற தேவன். எந்த இடத்துல தலை குனிஞ்சு, எந்த இடத்துல தள்ளப்பட்டு, எந்த இடத்துல உதாசீனப்பட்டு இருக்கீங்களோ அந்த இடத்துல உங்கள் தலை நிமிர பண்ணும்படியாய் கர்த்தர் உங்கள் கூட இருந்து, யோசிப்போடு கூட இருந்து உயர்த்தின ஆண்டவர் உங்களோடு கூட இருந்து நீங்கள் செய்ததெல்லாம் வாய்க்க பண்ணி உங்கள் தலைகளை உயர்த்துவார். சத்துருக்கள் மத்தியிலே ஒரு பந்தி ஆயத்தம் பண்ணுகிற தேவன். சகோதரர்கள் மத்தியிலே யோசிப்பை உயர்த்தினவர், தேசத்திலே யோசிப்பை உயர்த்தினவர் உங்களையும் உங்கள் குடும்பங்களிலும் உங்கள் திருச்சபையிலும் தேசத்திலும் கர்த்தர் இன்றைக்கு உயர்த்துவாராக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. யோசிப்பு வாய் திறவாமல் இருந்தார். ஏன் இப்படி நடத்திட்டு, ஏன் இப்படி காரியம் நடந்துட்டுன்னு சொல்லி அங்கலாய்க்காதபடி மௌனமாய் கர்த்தருடைய சமூகத்தில் இருந்தார். ஒரு முறையாவது ஆண்டவர் யோசிப்போடு பேசினார் என்று சொல்லி வேதத்தில் நான் வாசிக்க முடியாது. அது பழைய ஏற்பாட்டின் யோசிப்பாக இருக்கட்டும், புதிய ஏற்பாட்டின் யோசிப்பாக இருக்கட்டும், ரெண்டு பேர்ட்டையும் பேசுகிறதா பார்க்க முடியாது. அவர்கள் அமைதியாக இருந்தார்கள். புதிய ஏற்பாட்டின் யோசிப்பை நீதிமான் என்று இன்றைக்கு நாம் சொல்கிறோம். எனக்கு அருமையானவர்களே, புனிதர் என்று சொல்கிறோம். இயேசுவின் தகப்பனாகிய அந்த வளர்ப்பு தகப்பனாக யோசிப்போடு கனவில் தான் கர்த்தர் பேசினார் என்று வேதம் சொல்கிறது. இந்த யோசிப்போடும் கனவுல தான் பேசினார். ஆனால் அவரோ அமைதியாக இருந்தார். அவர் செய்வதை வாய்க்க பண்ணினார். இன்றைக்கும் நீ செய்வதை, உன் கையின் பியாசங்களை செய்வதை வாய்க்க பண்ண ஆண்டவர் உன்னோடு கூட இருக்கிறார். கலங்காத்திரு, தைரியப்பட்டிரு, தேவனோடு தனித்திரு, ஜெபித்திரு. கர்த்தர் அளவில்லாமல் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நீங்கள் செய்வதெல்லாவற்றை வாய்க்க பண்ணுகிறதை அநேகர் காண்பாராக. அன்றைக்கு யோசிப்பு செய்கிறதை மற்றவர்கள் அநேகர் கண்டார்கள். கர்த்தர் அவனோடு கூட இருந்து வாய்க்க பண்ணினதை பார்வோன் கண்டான். பார்வோன் தேசத்தில் ஜனங்கள் கண்டார்கள். இன்றைக்கு நீங்கள் செய்கிறத உங்கள் குடும்பங்கள் காணும், நிச்சயமாக காண்பார்கள். நாம் ஜெபிப்போம்மா. மகா பரிசுத்தமுள்ள தகப்பனே, இந்த அற்புதமான வேலைக்காய் சோதரிக்கிறோம். இன்றைக்கும் வாய்க்க பண்ணினார் என்று சொல்லி வார்த்தையை கொடுத்தரேன் தகப்பனே. உம்முடைய ஜனங்களாகிய தகப்பனே, உம்முடைய பிள்ளைகள் இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்க ஒவ்வொரு பிள்ளைகள் செய்கிற ஒவ்வொரு காரியத்தையும் வாய்க்க பண்ணுவீராக. தகப்பனே, என் காரியம் வாய்க்கவில்லை என்று சொல்லி கண்ணீரோடு நிற்கிற பிள்ளைகளின் காரியங்களை இன்றைக்கு வாய்க்க பண்ணுவீராக. அற்புதம் செய்து மகிழப்படும் இயேசுவின் மூலம் பிதாவே. ஆமென், ஆமென். God bless you.